அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதுபோல் ஜோதிட வீடியோக்கள் இந்த சேனலில் ஒரு 500க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. நான் சொல்லக்கூடிய விதிகள் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, இந்த மெத்தடை கற்றுக்கலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா ராஜநாடி அப்படின்ற ஜோதிட முறையை கற்றுக்கொள்வது மிகவும் எளிது. மேலே தெரியக்கூடிய எனது நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் கற்றுக்கலாம். அல்லது என்னுடைய ஜோதிட சாஸ்திரம், ராஜநாடி ஜோதிட சாஸ்திரம் நூல் ஆங்கிலம் அல்லது தமிழில் ஏதாச்சும் புத்தகங்கள் வேணும். என்னுடைய புத்தகம் ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது, ஆங்கிலத்திலையும் தமிழில் ரெண்டுலேயுமே இருக்குது. அதில் எந்த புத்தகம் வேணாலும் என்னுடைய மேலே தெரியக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு அதுக்கான தகவல்கள் அனுப்புவாங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம எல்லா வீடியோக்கள்லையுமே லாஜிக்கலாக அந்த புக்கில் இருக்குது, இந்த புக்கில் இருக்குது, அவர் சொன்னார், இவர் சொன்னார், 3ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட நூல், 5ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட நூல்னு சொல்லி இப்போ நம்ம வாழ்க்கைக்கும் அந்த புக்குக்கும் தொடர்புள்ளாத ஒரு புத்தகங்களை வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு நான் உங்களுக்கு விதிகளோ கதைகளையோ சொல்லலை. கரண்ட்டாக நம்ம லைஃபோட பிணைஞ்சிருக்கக்கூடிய இந்த சமீப வாழ்க்கை, கரண்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறதோட நம்மளுக்கு இந்த ஜோதிடத்துறை எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஜோதிட விதிகளும் இப்போ இருக்கக்கூடிய சமீப கால வாழ்க்கையும் எப்படி தொடர்பு பெறுகிறது, இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையுடன் இந்த ஜோதிட விதிகளை பொருத்தி பார்ப்பதற்கான ஏதாச்சும் விதிகள் இருக்கா அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோமே தவிர, அவர் சொன்னார், இவர் சொன்னார், 3ஆம் நூற்றாண்டில் சொன்னார், 4ஆம் நூற்றாண்டில் சொன்னார்னா 4ஆம் நூற்றாண்டில் செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடிய பணிகள் இல்லவே இல்லை, அரசு பணிகள் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, இல்லைங்களா? யார் அரசு பணிகள் அப்படின்றது இல்லை. அப்போ எல்லாருமே பிறந்த எல்லாருமே சிப்பாய்களாகவும் ஏதாவது ஒரு வகையில் அரசினுடைய சேவகர்களாகவும் தான் இருந்தாங்க. அப்போ அது மாதிரி விஷயங்களை இப்போ போட்டு குழப்பிக்க முடியாது. எனவே இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு என்ன ரூல் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் தெளிவாக எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில், லக்னாதிபதி அங்கே போனார், சாரம் வாங்கினார், கெட்டு போனார், அவர் பார்த்தார், இவர் பார்த்தார், சுபரா சுபர், பாவை நட்பு பகை, அது இதுன்னு போட்டு குழப்பாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோலையும் அதுபோல் ஒரு சிம்பிளான டெக்னிக். நீங்கள் தம்பனையில் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க, பாதியில் பறிபோகும் அரசு வேலை. அரசு வேலை மட்டும் இல்லை, பொதுவாகவே வேலைகள் பறிபோவதற்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, பொதுவாக ஜோதிடத்தில் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஜீவனக்காரகன் சொல்லக்கூடியது சனி. எனவே சனியுடன் சேர்ந்த கிரகங்கள், நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க, சனி வக்ரம், சனி பரிவர்த்தனை, சனி சந்தி. சந்தினா ஒரு ராசியினுடைய ஆரம்ப 2 டிகிரி, இறுதி 2 டிகிரியில் ஒரு கிரகம் இருந்தால் சந்தி. அப்போ ஒரு ஜாதத்தில் சனி சந்தியாக இருந்தால் அவருக்கு வேலையில் நிலைத்தன்மையற்ற சூழல் இருக்கும். சனி பரிவர்த்தனையாக இருந்தால் வேலைத்தன்மையில் நிலையற்ற சூழல் இருக்கும். சனி வக்ரமாக இருந்தால் வேலைத்தன்மையில் நிலையற்ற சூழல் இருக்கும். இதெல்லாம் வேலைத்தன்மையில் நிலையற்ற அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கிறது. இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு இதை விட பெட்டரா ஜம்ப் ஆகிட்டே இருப்பார். திடீர்னு ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்த வேலை திடீர்னு கையை விட்டு பிடிங்கி நாளைக்கு இருந்து வராதுன்னு சொல்லக்கூடிய வேலையில நான் நாளைக்கு இருந்து வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனையை நான் சொல்லக்கூடிய அந்த வீரியம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கம்பெனிக்கு போனேன் சார், அதை விட இந்த கம்பெனி நல்லா இருக்கு சார், இதுக்கு வந்தேன் சார் இப்படின்ற மாதிரி இல்லாமல் 15 வருஷமா ஒரு கம்பெனி இருந்தேன் சார், சீரியஸாக ஒர்க் பண்ணேன் சார், அந்த கம்பெனியினுடைய ஓனரோட நான் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணேன் சார், திடீர்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க சார் இப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சனியுடன் சேரக்கூடிய கிரகங்கள். சனி எப்படினாலும் இருந்துட்டு போது, அதை பற்றி கவலை இல்லை. சனி இருக்கக்கூடிய டப்பாக்குள்ள ஏதாவது ஒரு கிரகம் வக்கரமாகவோ அல்லது பரிவர்த்தனையாகவோ அல்லது ஏதாவது ஒரு கிரகம் சந்திலேயோ அந்த சனியோட இருக்கக்கூடிய டப்பாக்குள்ள அந்த கட்டத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அவருக்கு திடீர்னு வேலை பறி போயிடும். எப்போ பறி போகும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணிகள், நிறைய கால்குலேஷன் இருக்குது. நான் சொல்கிறது அவருக்கு வேலை பறி போயிடும். அப்போ எல்லா கம்பெனிலையும் அவர் விசுவாசமாக இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த விசுவாசத்தின் வழியாக ஒன்று இவராக தூக்கி போட்டு வருவாருன்னு ஒரே நாளில் நாளைக்கு இருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏன்னா கம்பெனியும் நாளைக்கு இருந்து நீங்கள் வராதிங்க சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிரச்சனை கொடுக்கும். உதாரணத்துக்கு சனி விருச்சகத்தில் இருக்குது, சனிக்கு 2வது ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமாகி இருந்தால் இதே சூழல் நடக்குது. அல்லது சனிக்கு 2வது ராசியில் 1 டிகிரியில் இருந்து 2 டிகிரி இந்த மாதிரி கிரகங்கள் தான் அந்த மாதிரி நடக்குது. அல்லது சனிக்கு 12வது ராசியில் 28, 29, 30 டிகிரிகளில் ஒரு கிரகம் இருந்தால் இது மாதிரி பிரச்சனை நடக்குது. நான் சொல்லக்கூடிய விஷயம் புரிஞ்சுட்டீங்கன்னா, இது வேலை பறிபோகுது. நீங்கள் பிரைவேட் ஜாப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பறிபோயிடும். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு ஒடியாருவீங்க. இதை நான் விட்டுட்டு என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னா, வேற வேலைக்கு போவேனா, பிசினஸ் பண்ணுவேனா அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சுய தொழிலுக்கான கிரக அமைப்புன்னு பார்க்குறப்ப என்னுடைய வீடியோக்கள், பழைய வீடியோக்கள் பாருங்க, சுய தொழில் பண்ணுறதுக்கான கிரக அமைப்பு எதுன்னு இருக்கும். அப்போ நீங்கள் வேலையை விட்டுட்டீங்க சார், நீங்கள் சொன்னது சரி தான், நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தேன், வேலையை போன மாதம் தான் சார் விட்டேன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, சுய தொழில் செய்கிறதா இருந்தால் இந்த சுய தொழிலுக்கான வீடியோனுடைய பழைய வீடியோக்களை போய் பாருங்கள். இல்லை சார் அப்படி எனக்கு இல்லை, நான் பார்த்தேன், இல்லை நான் சுயதொழில் பண்ணுறதுக்கான அமைப்பு என்கிட்ட இல்லைன்னா நீங்கள் திருப்பி இன்னொரு வேலைக்கு போவீங்க, அதுலேயும் இதே மாதிரி பிரச்சனை தான் வரும். இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். சார் சனிங்கிறது வேலை கரெக்டு தான்,
ஆனா அரசாங்க வேலையில நீங்க தம்பனையில் போட்டிருக்கீங்க. அப்ப அரசாங்க வேலைன்றதை எப்படி குறிப்பிடுறதுன்னா ரொம்ப சிம்பிள். நான் எப்படி சனிக்கு ஒரு லாஜிக் சொன்னேன். சனிக்கு என்ன சொன்னேன்? சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு இருந்தால் அவர் வேலையை திடீரென இழப்பாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? இதையே சூரியனுக்கு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள், அப்ப நிறைய பேர் இப்ப கேட்கக்கூடிய கேள்வி, சார் நான் அரசு பதவிக்கு போவேனா, அரசு ஊழியம் போவேனா, அரசு நிர்வாகத்துக்கு போவேனான்னு கேட்குறாங்க. அப்ப அரசு வேலைக்கு போறதுக்கான ரூல்ஸும் இதே தான். என்ன ரூல்ஸ்? சூரியன் பவரா இருக்கணும். அப்படி சூரியன் பவராக இல்லாத போது சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு இருந்தால் அவர் அரசு பணிக்கு போவார். ஆமா போவார், கண்டிப்பா போவார். சூரியன் மறைமுகம் வளமாக ஆகும் பொழுது அந்த அரசு பணி கிடைக்குது. ஆனா இந்த இடத்துல இந்த சூரியன் நிலையற்ற தன்மையுடன் மறைமுக அதிகாரம் ஆகிறது. அப்ப என்ன ஆகுது? வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு கிரகங்களுடன் சேர்ந்த சூரியன் இது என்ன செய்யும்? அரசு வேலையை கொடுக்கும். கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண வச்சுட்டு ஏதாவது ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிவிட்டு அரசு வேலையை இழக்க வைக்கும். சார் என் ஜாதத்துல குருவும் செவ்வாயும் இருக்கு, அதே சமயத்துல குரு சந்திரனை குரு பாக்குது, செவ்வாய் குரு பாக்குது, நல்ல யோகம் தான் யாராவது ஜோசிக்கார சொன்னாங்கன்னா அந்த அளவுக்கு ஜோசியம் தெரியலன்னு அர்த்தம். ரொம்ப குழப்பிக்காதீங்க. குருவும் செவ்வாயும் பார்த்தா வழக்கு, குருவும் சந்திரனும் பார்த்தா அவமானம். அப்ப குருவுக்கு 1.7 போல செவ்வாயும் குருவுக்கு 1.7 போல சந்திரனும் இருந்து இந்த ஜாதத்திலே சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு அவமானத்திலோ வழக்கிலோ உங்களுடைய வேலை பறிபோகலாம். அல்லது சூரியனுக்கு 2ஆம் ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தால், அல்லது சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு 2வது ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் 0ல இருந்து 2 டிகிரிக்குள்ள இருந்தால், அல்லது சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு 12வது ராசியில் 29ல இருந்து 28ல இருந்து 30 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் இருந்தால், இதெல்லாம் அரசு வேலை கிடைத்து அந்த வேலைகள் ஏதோ ஒரு சிக்கலால் பறிபோகக்கூடிய சூழலை ஏற்படுத்துகிறது. எனவே நீங்க சரியா உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க, உங்க குழந்தையோட ஜாதகத்தை எடுங்க, உங்க வீட்டில் உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க. உங்க ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கட்டங்கள்ல எந்த வக்ர பரிவர்த்தனை கிரகங்களும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நல்லதானா? ஆமா நல்லது. சில நேரங்களில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். ஆனா அந்த அரசு வேலை திடீரென பறிபோகலாம். உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுங்க. சார் நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க முடியாது, இது எந்த ரூல்லையும் இல்லை, இந்த புத்தகத்துல இல்லைன்னா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னால யாராச்சும் அரசு வேலையை விட்டுட்டு சும்மா இருப்பாங்க இல்லையா, அரசு பதவியில விட்டுட்டு சும்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி வச்சு பாருங்க. இந்த ரூல் அப்படியே உட்காரும். உட்கார்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு கமெண்ட்ல சார் நீங்க சொன்ன மாதிரி நடந்துன்னு சொல்லுங்க. இல்ல அப்படின்னா நீங்க அப்படி பார்த்து சார் நீங்க சொன்னது எதுவும் ஒத்து வரனாலும் கமெண்ட்ல போடுங்க. அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் விவாதிப்போம். இன்னும் நிறைய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.